வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் 18ஆம் தேதி நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூலுக்கு அடுத்த அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 செட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. இதில் இருந்தால் நம்ம கேட்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 1ல் 14 1 மார்க் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த 14 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு புக் பேக்லேருந்து வரும், இன்டீரியர்லேருந்து வரும். அதனால் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க, 10 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்குது கொஷின்னு. 3 × 6 3 × 2 6 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, ரிப்பீட் ஆகுது. தர்மமிகு சென்னையில் காந்த கோட்டத்துடன் வளர் தாளமேகம் காந்தவளி தொடருக்கு பதவுரை எழுதுக. நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்து யாது? இறைமகளின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? அடுத்து பிரிவு 2 2 × 2 4 நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? அக்காலத்து கல்வி முறை மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள். இது ஒரு முக்கியமான வினா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. பிரிவு 3 பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. விளை விளை 7 × 2 14 பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர் அமைக்க. கீழ்காணும் தொடரில் பிழைகளை நீக்கி எழுதுக. பறவைகள் நெல்மொழியினை வேகமாக கொத்தி தின்றது, அவன் வெண்மதியுடன் பேசினாய். சொற்களை ஏற்ற இடத்தில் நிரப்புக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும், ஐப்பசி அடைமலையில் ஊரணி நிறைந்தது. சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. பலகை தலைமை. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அறுத்து களைத்து. ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதியினை தருக. செம்பருதி ஏழை என. திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதி யாது? அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 2னுக்கு விடை தருக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சடாவு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. 2 × 4 8 மனை திட்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகன்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. யானை புக்க புலவு போல தாயும் முன்னன் உலகம் கெடுமே, உவமையினையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. பிரிவு 2 2 × 4 8 வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரவற்றை எழுதுக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுக. சங்க பாடல்களின் ஒடிக்கோலங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. ஸோ இந்த 4 கொஷினில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 4 நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதில் இருந்து கேட்பாங்க. பிரிவு 3ல் நமக்கு அணி இருக்கும். 3 × 4 12 நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியினை சான்றுடன் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் நயம் பாராட்டல் கொடுத்துருக்காங்க. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. திணை விதைத்தவன் திணை எறுப்பான் அல்லது எறும்பு ஊற கல்லும் தேயும். பாடான் திணையினை சான்றுடன் விளக்குக. ஸோ பாடான் திணை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. பாடான் திணையை நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பத்தியினை பிடித்து வினாக்களுக்கு விடை தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. 3 × 6 18 தமிழின் சீரழமை திறம் குறித்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அல்லது அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமுதாயம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு? விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்திடுக. இது ஒரு முக்கியமான வினா. கிராமங்கள் தங்கள் முகவரியினை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்கவும். அல்லது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்கவும்.
பகுதி 5 4+2 6 ஒருமையுடன் என தொடங்கும் தெய்வமணி பாடலை அடிப்பிறழாமல் எழுதுக. படும் என முடியும் குறளை அடிப்பிறழாமல் எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. இது வரைக்கும் ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதேமாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ, என்னென்ன இம்பார்ட்டன்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லி குருவினா சிறுவினா நெடுவினாலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு போங்க, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.